சங்கீதங்கள் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதங்கள் 138:8. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். மனிதன் மண்ணாயிருக்கிறானாம். அவன் காலையிலே மலர்ந்து சாயங்காலத்திலே மறைந்து போகிற மலருக்கு ஒப்பாய் இருக்கிறானாம். இந்த மனிதனை தேவன் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதிகாரங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை அவர் அழகு பார்த்தார். மண்ணான மனிதனோடு கூட பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவன் உலாவினார். அவனோடு கூட தங்கி இருக்கவர் விருப்பமுள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த அந்த மகா பெரிய மேன்மை மகிமையெல்லாம் மறந்து போனவனாக தேவனுக்கு துரோகம் செய்தான். தேவனுடைய வார்த்தையை மீறினான். பாவம் உள்ளே நுழைந்தது, மீறுதல் வந்தது, அக்கிரமம் வந்தது. அது நிமித்தமாக சாபம் வந்தது. மனுஷன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. பூமியிலே முள் முளைத்தது, குறுக்கு முளைத்தது. அநேக வேதனைகளை மனிதன் பெற்றுக்கொண்டான். தேவனுடைய உறவை பரிதாபமாக இழந்து போனான். தேவன் கொடுத்திருந்த அந்த தேவ மகிமையை அவன் இழந்து போனான். எந்த தேவன் மனிதனை ஆசை ஆசையாக ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்தாரோ அதே தேவனாலே இவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். சாபத்தை பெற்றுக்கொண்டவனாக தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். தேவனுடைய இருதயம் வேதனை அடைந்தது. அவருக்கு விசனமாயிருந்தது. இந்த பூமியிலே மனிதனை நான் எதற்காக உண்டாக்கினேன் என்று சொல்லி பூமியிலே தம் மனுஷனை உருவாக்கினதற்காக அவர் விசனப்பட்டார் என்று ஆதியாகமம் 6:6 வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு இந்த மனிதன் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி விட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பயங்கரமான தேவன், ஒன்றுமில்லாத மனிதன் தேவனை விசனப்படுத்தி விட்டான். அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி விட்டான். ஆனாலும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் மனிதன் மேல் வைத்த மிக பெரிய அன்பின் நிமித்தம், அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பின் நிமித்தமாக அவர் மீண்டும் மீண்டும் மனிதனோடு ஓடி வருகிறார். அப்படி என்ன நம்மிடத்தில் விசேஷமானது ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியவில்லை. நம்ம எங்க போனாலும் அவர் பின்னாடியே வருகிறார். இன்னைக்கு பாடின பாட்டில் அந்த முதல் சரணத்தில் அந்த பாடல் ஆசிரியர், அந்த பரிசுத்தவான் அழகாக அவர் அந்த வார்த்தை எழுதியிருப்பார். அவர் எவ்வளவு ரசித்து எவ்வளவு அனுபவித்து அதை எழுதியிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கலாம். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. நான் போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், உம்மை விட்டுட்டு நான் எங்கேயோ போயிட்டேயா. ஆனாலும் என்னை தேடி என் பின்னே நீர் வந்தீரையா. நம்ம பின்னாடியே கர்த்தர் வருகிறார். வந்து தொடர்ந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி, பார் உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் பார். நீங்க எரேமியால வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு தூரமாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை அவர்கள் கண்டார்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம். என்னை விட்டு
தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள்? என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை அவர்கள் கண்டார்கள். எவ்வளவு பரிதாபமா ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. நான் என்னப்பா உனக்கு அநியாயம் பண்ணேன்? உனக்கு ஏதாவது நான் கெடுதல் செஞ்சனா, உனக்கு ஏதாவது நான் தீமை செஞ்சனா, நீ என்னைய விட்டுட்டு மாயையை பின்பற்றி தூரமாய் போய் கடைசியா வீணா போகிறியே. இப்படி என்னை விட்டுட்டு நீ வீணாய் போகிறதற்கு என்கிட்ட என்னப்பா அநியாயத்தை நீ பார்த்த என்று சொல்லி ஆண்டவர் புலம்புகிறார். நம்ம எவ்வளவுதான் தூரமா போனாலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து தம்முடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி ஒரு மனுஷன் மாறும்போது, அந்த மனுஷன் கொஞ்சம் கர்த்தரோடு இசைந்து நடக்க தொடங்கும் போது, கர்த்தருக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிற போது, அந்த மகா பயங்கரமான தேவன் மனிதனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார். நிறைய காரியங்களை கர்த்தரை குறித்து நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகம் எங்கும் உள்ள ஜனங்களிலே யார் பாக்கியவான்கள்னா, இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நம்ம திருப்பி ஒரு கேள்வி அந்த வசனத்திட்ட, ஐயா கர்த்தருடைய வார்த்தையே என்னை பார்த்து நான் பாக்கியவான் என்று என்னோடு பேசுகிறாயே, சொல்லுகிறாயே, அப்படி என்ன பாக்கியத்தை எனக்கு நீ தந்தாய்? நான் இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், நாம் கேட்டு முடிக்கிறதற்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லும், உனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராக ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். என்ன வேணாலும் செய்வாரா? என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு 3 நாட்கள் ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். 3 நாட்களும் அந்த பட்டணத்திலே பயங்கரமான ஊழியம், ஓய்வே இல்லை. ஒரு நாளைக்கு 3 கூட்டம் பேசணும். வெள்ளிக்கிழமை 3 கூட்டம் பேசினேன், சனிக்கிழமை 4 கூட்டம் பேசினேன், ஞாயிற்றுக்கிழமை 3 கூட்டம் பேசணும். வெள்ளிக்கிழமை 2வது கூட்டம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து நான் படுக்கும்போது மணி 1:30 மணி 2 மணி. திரும்ப சனிக்கிழமை காலையில் கூட்டம், மத்தியானம் கூட்டம், சாயங்காலம் கூட்டம், நைட் ப்ரேயர் வேறு. அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, தம்பி நீ இருந்தால் தான் மக்கள் வருவாங்க, அதனால் நீ இருந்து ஆரம்பித்து விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு பாட்டை பாடி மைக்கு என் கையில் கொடுத்துட்டாரு. தம்பி 2 மணிக்கு முடிச்சிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. 2 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்து படுக்கும்போது மணி 5. திரும்ப நான் 7 மணிக்கு எழுந்து திரும்ப 8 மணிக்கு ஆராதனை, திரும்ப மத்தியானம் பெண்கள் கூட்டம், திரும்ப சாயங்காலம் கூட்டம். சாயங்காலம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு வந்து படுத்தேன். நான் தங்கி இருந்த வீட்டில் வந்து என்னுடைய ரூமில் வந்து நான் படுத்தேன். ரொம்ப முடியல, உடம்பு சோர்வாக போச்சு. என்னால் கண்ணை திறக்க முடியல, திறந்தா மூட முடியல, மூடினா திரும்ப திறக்க முடியல. அந்த அளவு உடம்பு ரொம்ப சோர்வாயிற்று. அதனால் என்னுடைய ஃபோன் அப்போ வந்து 1100 நோக்கியா, அந்த ஃபோனில் அலாரம் வச்சுட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 1 மணி நேரம் அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன். 1 மணி நேரம் கழித்து ஃபோன் பெல் அடிச்சுது, அலாரம் அடிச்சுது. எப்படி தான் அதை ஆஃப் பண்ணேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் நிறைய பேர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்கும். ஏன்னா படிக்கணும்னு அலாரம் வச்சுருப்பாங்க, அலாரம் கரெக்டாக அடிக்கும், ஆனால் எப்படி ஆஃப் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே போல் எப்படி ஆஃப் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப படுத்துட்டேன். திரும்ப சாயங்காலம் மீட்டிங் இருக்குது, ரொம்ப டயர்டாகி போச்சு, ஒன்றுமே முடியல. அப்போ ஒரு மென்மையான ஒரு கரம், அதே போல் ஒரு கையை நான் தொட்டு கூட பிறந்த குழந்தையும் நான் கையில் தூக்கி இருக்கிறேன். அந்த குழந்தை கரம் கூட கை கூட அவ்வளவு சாஃப்டாக இல்லை, அவ்வளோ ஒரு மென்மையான கரம். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் தொட பக்கத்தில் வந்து ஒரு 2 தட்டு அப்படி தட்டுச்சு. தட்டுன உடனே உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அந்த தட்டில் சில சத்தம் வந்துச்சு. எனக்கு என்ன சத்தம் வந்துச்சுன்னா, இன்னும் ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது, ப்ளீஸ் இந்த ஒரு மீட்டிங்கை முடிச்சிரு, உனக்கு நான் என்ன வேணாலும் தரேன்.
ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது, முடிச்சிரு, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய கண்களில் இருந்த அந்த அரிப்பு, அந்த எரிச்சல்லாம் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. அது வரைக்கும் என் உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அந்த சோர்வுகள்லாம் நீங்கி போயிடுச்சு. உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் டபக்குன்னு எழுந்து உட்காந்து நேரே பாத்ரூம் போனேன். 2 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றினேன், குளிச்சு அந்த மீட்டிங் முடிச்சிட்டேன். 3 நாள் அவ்வளவு மீட்டிங்கில் பேசினா எனக்கு 1500 ரூபாய் அந்த பாஸ்டர் காணிக்க கொடுப்பார். எப்போவுமே வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை கூப்பிடுவார். 1500 ரூபாய் அந்த பாஸ்டர் காணிக்க கொடுப்பார். வயசான பாஸ்டர், அவ்வளோதான் கொடுப்பார். ஆனால் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு கவரு கொடுத்தாரு. நானும் ஜோம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு செலவுக்கு வேணும்னு கவரை பிரித்து பார்த்தா கவருக்குள்ள 10,000 ரூபாய் இருந்துச்சு. உடனே எனக்கு பயம் வந்துட்டு. நீங்கள் கை தட்டுறீங்க, எனக்கு பயம் வந்துட்டு. உடனே அந்த பாஸ்டருக்கு ஃபோனை போட்டேன். என்ன அப்படின்னாரு, ஐயா காணிக்க கவர் மாற்றி கொடுத்துட்டீங்க போல் இருக்கு, காணிக்க நிறையா இருக்குதுன்னு. 10,000 ரூபாய் வச்சுருக்கேன், அது உனத்தான் வச்சுருக்கேன், வச்சுக்கோ. அது மாற்றி கொடுக்கல, உனத்தான் கொடுத்தேன், வச்சுக்கோ. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போல்லாம் 100 ரூபாயை பார்த்தாலே எனக்கு பரலோகம் இறங்குற மாதிரி சூழ்நிலை. அந்த நேரத்தில் 10,000 ரூபாய், எல்லாம் 100 ரூபாய் தாள், 10,000 ரூபாய். ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாடா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 நாளைக்கு எனக்கு ஒரு ஊழியம் கூட கிடையாது, 1 ரூபாய் காணிக்கையும் கிடையாது. சாப்பிட வேண்டியது, அப்போ நான் கும்மிடி பெண்ணில் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறேன். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. நல்லா ரெஸ்ட். ரொம்ப போர் அடிச்சதுன்னா யாராவது நண்பர்களை பார்க்க போகணும், அதுதான் எனக்கு வேலை. ஒரு 10-15 நாளைக்கு அப்படி ஓய்வு கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அவர் சொன்னார்ல உனக்கு என்ன வேணாலும் தரேன்னு சொல்லி, 15 நாள் ரெஸ்ட்டையும் கொடுத்து அந்த 15 நாள் தேவையான காசையும் கொடுத்து நம்மளை அழகாக ரெஸ்ட் எடுக்க வச்சார் கர்த்தர். நம்முடைய தேவன் நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம கர்த்தரை தேடுவது ஒரு நாளும் வீண் கிடையாது. நம்ம ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, கூட்டங்களுக்கு போவது, கர்த்தருடைய சபைகளுக்கு சென்று தேவனை ஆராதிப்பது, கர்த்தர் மேலே பயபக்தியாய் இருப்பது, அதெல்லாம் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தை சொல்லுகிற பக்தர் யார் தெரியுமா? தாவீது என்கிற பக்தன் சொல்லுகிறான். வேதத்தில் தாவீதை தவிர வேற யாருமே இவ்வளவு ஆணித்தரமா, அவ்வளவு விசுவாசமா, அவ்வளவு நம்பிக்கையா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னதாக எனக்கு தெரியல. ஆனா தாவீது அவ்வளவு ஆணித்தரமா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனுக்காக அவர் செய்த செயல்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னையா ஆச்சரியமா இருக்கும்? முதலாவது நம்ம யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். இந்த யோசேப்பை எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஒரு யோசேப்பை உயர்த்துவதற்காக முழு தேசத்திற்கும் கர்த்தர் 7 வருஷம் பஞ்சத்தை அனுப்பிட்டார். இந்த ஒரு யோசேப்பை உயர்த்துவதற்காக முழு தேசத்திற்கும் 7 வருஷம் செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த ஒரு யோசேப்பை உயர்த்துவதற்காக ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். ராஜாவுடைய கனவுல கர்த்தர் இறங்கி ராஜாவுக்கு சொப்பனத்தை எல்லாம் கொடுத்தார். ஒரு யோசேப்பை உயர்த்துவதற்காக அவர் பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்து முடிச்சிட்டார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதை கர்த்தர் மாறுகிறவரா மாறாதவரா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவர் மாறாதவர். அந்த ஒரு யோசேப்புக்காக அவ்வளவு காரியங்களை செய்தவர் உங்கள் ஒருவருக்காக, ஆண்டோடைய பிள்ளைகள் நம் ஒருவருக்காக தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? எனக்கு ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். கர்த்தர் யோசேப்பு நிமித்தமாக போத்திபார் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இருந்தாராம். அப்போ போத்திபார் வீட்டை விட்டு யோசேப்பு வெளியே போன உடனே, சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதமும் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த போத்திபார் ஆண்டவருக்கு பிரியமானவனா?
அந்த போத்திபார் தேவனுடைய ஜனமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, போத்திபாருக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவன் எகிப்தியன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தாராம். எதற்காக? யோசேப்பு அங்க இருந்ததுனால. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். நான் யோசித்தேன், யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் போத்திபாரை எதற்காக ஆசீர்வதித்தார் தெரியுமா? யோசேப்பை போத்திபார் கொஞ்சம் உயர்த்தி வைத்தான், எல்லாருக்கும் மேல அவனை அதிகாரியா மாத்தினான். அன்னையில இருந்து ஆசீர்வாதம் அவனுக்கு கொட்ட ஆரம்பிச்சிட்டு. அப்போ ஒரு யோசேப்பு நிமித்தமாக தேவன் அவ்வளவு காரியங்களை செய்தார். இரண்டாவது ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எலியா, பக்தனாகிய எலியா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. எலியா என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன ஞாபகம் வரும்? அவர் வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். பலிபீடத்தின் மேல அந்த அக்கினி பற்றி எரிந்தது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னை கவர்ந்த சம்பவம் எலியாவினுடைய வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் உண்டு. என்ன தெரியுமா? ராஜா ஒரு 50 போர் வீரர்களையும் அவர்களுக்கு ஒரு தலைவன், ஒரு பேட்ச் அப்படி வச்சுக்கலாமே. இப்போ நம்ம உலக வழக்கத்தின்படி சொல்லணும்னா ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ராணுவம் வந்து ஒரு டீம் போகுதுன்னா அது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராணுவத்தில் ஒரு கம்பெனியை எலியாவை கூட்டிட்டு வர்றதுக்காக அனுப்புறார். எலியா மலை உச்சியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த ஊழியக்காரனை ராஜாட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு ராஜா ஒரு கம்பெனியை, மிலிட்ரி கம்பெனியை அனுப்புறார். அந்த டீம்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 51 பேர் இருக்கிறாங்க. 50 பேர் சிப்பாய்கள், அதுல ஒருவன் தலைவன். இப்ப போன உடனே அவங்க இந்த எலியாட்ட போய் சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். அவ்வளவுதான். உன்னை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம், உன்னை நாங்க பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறோம், அதெல்லாம் சொல்லல. தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். அவ்வளவுதான் சொன்னாங்க. உடனே இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனுடைய மனுஷனானால், எலியா சொல்றார், நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் கூட வந்திருக்கிற 50 பேரையும் இங்கேயே சாம்பலாக்கிரும் நீ சொல்றாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 51 பேரையும் சாம்பலாக்கிட்டு. இந்த நியூஸ் ராஜாவுக்கு தெரிஞ்சு ராஜா இன்னொரு 51 பேர் அனுப்புறார். ரெண்டாவது அந்த மனுஷனும் வந்து சொல்றான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார், ராஜா உன்னை கூப்பிடுறாரு, ராஜா உன்னை அழைக்கிறாரு, ராஜா உன்னை பார்க்கணுமா, ராஜா உன்னை கூப்பிடுறாரு. சொன்ன உடனே எலியா சொன்னான், அப்படியா? நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது. சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள வானத்திலிருந்து அக்கினி வந்து திரும்ப 51 பேரை அங்கேயே பட்சித்து சாம்பலாக்கி போட்டுச்சு. இது கேள்விப்பட்ட உடனே ராஜா மூணாவது ஒரு 51 பேர் அனுப்புறான். மூணாவது ஒரு 51 பேர் வந்து அந்த தலைவன் நேர பொத்துனி எலியாவுடைய காலில் விழுந்துட்டான். விழுந்து, ஐயா, உம்முடைய அடியார்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக. முன்னாடி நீங்க வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு 102 பேரை காலி பண்ணிட்டீங்க. தயவு செய்து எங்களை விட்டுருங்க, எப்படியாகிலும் வாங்க, ராஜா கூப்பிடுறாரு, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்பவும் எலியா வாயை திறந்திருப்பான்னு நினைக்கிறேன். எலியா வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் மேல இருந்து கூப்பிட்டாரு. ஏன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? டேய், போதும், நீ வாயை திறந்தா உடனே என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? நீ வாயை திறந்துட்டா நான் செஞ்சுதான் ஆகணும். அதனால நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நானே வாயை திறந்துடுறேன். நீ ஒன்னுக்கும் சந்தேகப்படாதப்பா, அவன் கூட போ, நான் உன் கூட வரேன். அந்த அளவுக்கு ஒரு எலியாவுக்காக, அதுவும் எலியாவை அவங்க அரெஸ்ட் பண்ண வரல, அவன் தேவனுடைய மனுஷன்தான் நிரூபிக்கிறதுக்காக, அவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக 102 பேர் செத்து போனார். ஆண்டவர் கிரியை செய்தார். இது எலியாவுடைய வாழ்க்கை. அடுத்தது எலியாவுடைய சிஷ்ய பிள்ளையாகிய எலிசாவுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. எலிசா என்னை மாதிரி தலை போல தெரியுது. எலிசா ஊர்ல போகும்போது கொஞ்சம் பேர்லாம் வந்து யூத்தெல்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க எலிசாவை. என்ன சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, மொட்டை தலையா, ஏறி போ, மலை மேலே போ, மொட்டை தலையான்னு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவன் ஏதோ அது நேச்சர், கிண்டல் பண்ணுறது. கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எலிசா டென்ஷன் ஆகிட்டாரு. எலிசா டென்ஷன் ஆகி
திரும்பி அவங்கள பார்த்து அவன் சபித்தானாம். வேதம் சொல்லுகிறது, அவன் சபித்த உடனே காட்டுல இருந்து 2 கரடி வந்துச்சான். காட்டுல இருந்து 2 கரடி வந்து அதுல 42 பிள்ளைகளை கொன்று போட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. இதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு நீங்க ஓரளவு சொன்னாலும், புதிய ஏற்பாடுல ஒரு பவுலை காப்பாற்றுவதற்காக பவுலோடு கூட பிரயாணம் செய்த எல்லாரையும் தேவன் காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மகா பெரிய கொந்தளிப்பு, படகு உடைந்து விட்டது. இந்த நேரத்தில் வந்து எல்லாரும் செத்து போகணும். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் உள்ள இருந்ததுனால, பவுல் அங்க இருந்ததினால, ஒரு பவுலின் நிமித்தமாக தேவன் எல்லாருடைய ஜீவனையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிடுச்சு? இந்த காரியத்தை நான் சொல்லும் போது உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு விசுவாசம் வரும். என்ன விசுவாசம் வரும் அப்படின்னா, அப்போ எனக்காகவும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்காகவும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் மஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் மஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்திடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் எந்தன் இயேசு என்னோடு இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் கலங்கிடேன். முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். வெறும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் அன்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன்
தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்பட. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் எந்தன் இயேசு என்னோடு இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். அல்லேலூயா. ஏன் திரும்ப திரும்ப அதை பாடுறோம்னா, அப்படியாவது வார்த்தை என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, உள்ள போகணும். இப்போ செய்திக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா? அந்த பாட்டு அது டியூன் எல்லா பாட்டு டியூனோட கொஞ்சம் வித்தியாசமான டியூன். எனக்கு அது மனசில் வரல. அதனால் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு காலையிலேருந்து இறங்குற வரைக்கும் அந்த பாட்டை தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது கேட்க 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 அது நல்லா நமக்கு என்ன ஆகிடுது, மனசில் நல்லா சத்தமாக சொல்லுங்க, பதிஞ்சிருது. அதே போல் நீங்கள் பாட 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 என்னவாகும்? ஹலோ, நீங்கள் பாட பாட நல்ல மனசில் பதிஞ்சிரும். அப்போ வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரும்போது உங்களையும் அறியாமல் உங்கள் வாயிலிருந்து இந்த பாட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயம் இது ஃபுல்லாக நிறைஞ்சிட்டுன்னா உங்கள் இருதயத்தின் நிறைவில் இருந்து உங்கள் வாய் பேச ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த காரியங்களெல்லாம் பாட 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 கர்த்தருடைய யுத்தம் ஆரம்பமாயிரும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன்.